நாகவும், மயிலும் இருந்துட்டு இப்போ நேரா கிளம்பி இப்போ அவங்களோட வீட்டுக்கே போக ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு, "நமக்கெல்லாம் போறதுக்கு போக்கு இடம் இல்ல." அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி அந்த நாகுவி சொன்னதுனால, நாகும் இருந்துட்டு எனக்கும் இடம் இருக்கு அப்படிங்கிறத காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நேரா கிளம்பி போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அதே சமயத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் இந்த மயில வந்து நல்லா மிரட்டிட்டு இருக்கான் அந்த தினேஷ். தினேஷ் இருந்துட்டு இப்ப எந்த எல்லைக்கும் போறதுக்கு அவன் தயாரா இருந்துட்டு இருக்கான். அதாவது தினேஷ் இருந்துட்டு இப்படி வந்து அதாவது ஏற்கனவே வந்து மயில வந்து லவ் பண்ற மாதிரி நடிச்சு ஏமாத்தி அவன் வந்து ரூம் போடுற வரைக்கும் வந்து போயிட்டான். அதாவது மயில வந்து ஏமாத்திரணும், எப்படியாச்சும் வந்து அவ கூட ஒரு நாள் இருந்துடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ எனக்கு வந்து அவ்வளோ வெறியா இருக்கு, எப்படியாச்சும் வந்து அந்த ஒரு விஷயத்த நான் செஞ்சே ஆகுவேன், ஒரு நாளாச்சும் வந்து அவ கூட வந்து ரூம் போட்டே ஆகணும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ இந்த தினேஷ் இருந்துட்டு மறுபடியும் நம்ம மயில அவனோட வலைக்குள்ள வந்து விட வைக்கிறாங்க. உண்மையிலேயே மயில் இருந்துட்டு இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது ஏற்கனவே வந்து இந்த தினேஷை பத்தி நல்லாவே மயிலுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த தினேஷ் சொல்றது எதையுமே வந்து கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்ஸ்டாகிராம் ஐடி இருந்தா என்ன, போட்டோஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணா என்ன, ஏன்னா அதுல வந்து ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி போட்டோஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே அவங்க அக்கா மாமா இவங்க எல்லாருக்குமே இவங்க லவ் பண்ண விஷயம், அடுத்தது அவன் ஏமாத்தின விஷயம் இது எல்லாமே தெரியும். ஏன்னா அவங்கதான் வந்து அந்த தினேஷ் கிட்ட இருந்து நம்ம மயில காப்பாத்தி கூட்டிட்டு வந்தது. அப்படி இருக்கும்போது நம்ம மயிலு கொஞ்சம் கூட வந்து யோசிக்காம அவன் சொல்றத கேட்கறது வந்து ரொம்பவும் வந்து தப்பான ஒரு விஷயம். ஆனா அதே சமயத்துல நாகுக்கு இந்த உண்மை தெரிய வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது மயிலோட பிரச்சனை எல்லாமே முடிஞ்சுது, இனிமே வந்து அவ ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம், அவன் நினைச்ச மாதிரி படிச்சுட்டு அவ ஏதோ ஒரு வேலைக்கு போய் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்துல வந்து தெளிவா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா அதே சமயத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு உண்மையிலேயே நாகு எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது தன்னோட போன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்து சொல்லி நாகு இருந்துட்டு மல்லிக்கு போன் பண்ணி இந்த மாதிரி வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லணும், ஒரு உன்னோட போனை கொடு அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க. மயில் இருந்துகிட்டு ஐயோ இதுல வேற வந்து அவன் மெசேஜ் பண்ணுவானே, அதுவும் இல்லாம வந்து போட்டோஸ் எல்லாம் வந்து இது பண்ணுவானே, வீடியோ எல்லாம் வந்து எடுத்து அமைச்சிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி இருந்து சொல்லி இப்போ மயில் இருந்துட்டு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில இருக்காங்க. ஆனா கடைசியில எப்படி ஒரு வழியா போனையும் வந்து நம்ம இவங்க வந்து வாங்கிடுறாங்க நாகு. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த போன்ல ஒரு மெசேஜ் வருது. அதாவது மறுபடியும் இந்த மாதிரி நான் நல்லா இருக்கேன் மயிலு, நீ நல்லா இருக்கியா அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வாய்ஸ் மெசேஜ் வருது. ஒரு பக்கம் இந்த தினேஷோட பேரை வந்து கேட்ட உடனே, அதாவது அந்த வாட்ஸ்அப்ல வந்து பார்த்த உடனே அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது அந்த தினேஷ் கிட்ட வந்து இப்போ மயில் இருந்துட்டு உருகி உருகி பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, அதாவது இப்போ மயில் கிட்ட வந்து இந்த மாதிரி என்ன லவ் பண்ற மாதிரி நீ பேசணும், என்கிட்ட லவ் பண்ற மாதிரி நீ பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தான் இல்லையா. அதன்படி வந்து மயில் இருந்துட்டு அந்த மாதிரி வந்து வீடியோ எடுத்து அமைச்சிருந்தாங்க. இப்போ அந்த வீடியோவை அந்த ஆடியோவை இது எல்லாத்தையுமே கேட்க கேட்க உண்மையிலேயே அப்படியே நாகுக்கு அப்படியே தலை சுத்துது. நாகுக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே திரு திருன்னு வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நாகு வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை. மயில் வந்து ஏற்கனவே அந்த தினேஷ் கிட்ட மாட்டி தப்பிச்சு வந்திருக்கா. அதாவது மல்லி வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மயில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும், மறுபடியும் அவனோட வலையிலேயே போய் விழுந்திருக்காளே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட இப்போ இந்த மயில போட்டு அடி அடி நடிச்சு விழுது கட்டுறாங்க. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ, ஏற்கனவே உன்னை கொண்டு போய் விற்க பார்த்தவன் அவன், அவனுக்கு போய் வந்து இப்படி உன்கிட்ட பேசாம இருக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உருகி உருகி பேசிட்டு இருக்க, உண்மையிலேயே நீ எல்லாம் பொண்ணுதானா, உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து இப்போ பேச ஆரம்பிச்சுறாங்க. அதே மாதிரி மயில் இருந்துட்டு அண்ணி என்ன மன்னிச்சிருங்க அண்ணி, நான் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறேன், நீங்க நினைக்கிற மாதிரி வந்து அந்த அயோக்கியனை நான் லவ் பண்ணுவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா, முதல் தடவை லவ் பண்ணது நான் வந்து ஏதோ தெரியாதனமா வந்து பண்ணிட்டேன், கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் அதாவது அவன் கெட்டவன் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நான் லவ் பண்ணிருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அப்ப இதெல்லாம் என்ன என்ன லவ் பண்ற மாதிரி இப்பெல்லாம் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது, கடைசியில தான் வந்து மயில் இருந்துட்டு அவன் என்ன டார்ச்சர் பண்றான், நீ இந்த மாதிரி வந்து நாங்க ரெண்டு பேரும் நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் லவ் பண்ணப்போ, அந்த ஒரு டைம்ல எடுத்த போட்டோஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம் ஐடியில வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன மிரட்டுறான், அப்லோட் கூட பண்ணிட்டான், அதனாலதான் வேற வழி இல்லாம அவன் சொல்ற
சொல்றபடி வந்து கேட்கும்படி ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க நீ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் வந்து இப்போ நாகம் இருந்துட்டு என்ன பேசிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா மயிலு? ஏற்கனவே அந்த அயோக்கி கிட்ட மாட்டிக்கிட்டு நீ எந்த அளவுக்கு பாடாப்பட்ட அப்படிங்கிறது தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ அவன் சொன்னான்ற பேர்ல நீ இப்படிலாம் பண்ணுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் இவ்வளவு மோசமா நடந்துக்கிற? என்னதான் உன் பிரச்சனை? அதே மாதிரி அவன் மிரட்டுறான் அப்படின்னா எங்க கிட்ட முதல்ல வந்து சொல்லிருக்கலாம்ல. இது எல்லாத்தையுமே பார்த்தா என்ன நடக்கும்? கடைசியில வந்து நீ மறுபடியும் அவனை லவ் பண்றதா நினைச்சுக்கிட்டு கடைசியில அது எவ்வளவு பெரிய பிரச்சனையில கொண்டு போய் முடியும்னு உனக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க. ஏற்கனவே மல்லியோட பிரச்சனையும் வந்து தலைக்கு மேல இருக்கு. நாகுக்கு அந்த ஒரு விஷயத்திலேயே வந்து மல்லி வந்து என்ன ஆக போறாளோ, விஜய் தம்பி வேற வந்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு, இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்திலேயே வந்து உண்மையிலேயே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த அதாவது மயிலோட பிரச்சனையும் அதுல வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இப்போ நாகுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சது. அதாவது தினேஷ் மறுபடியும் ஃபோன் பண்ணி இப்படிலாம் மிரட்டிட்டு இருக்கான், இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது. உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா மயில் இருந்துட்டு பயந்துகிட்டு எந்த ஒரு விஷயத்த பத்தி யாருகிட்டயுமே சொல்லாம மறுபடியும் வந்து அந்த தினேஷ் கிட்டயே மாட்டுறதுக்காக இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ மயில வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏற்கனவே மயில் வந்து பட்ட கஷ்டத்திலேயே எல்லாத்தையுமே வந்து ஈஸியா புரிஞ்சுட்டு இருக்கலாம் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி. ஆனா அதே சமயத்துல இப்போ நாகம் இருந்துட்டு இதுக்கப்புறம் அவனை நான் பாத்துக்கிறேன் மயிலு, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. அந்த அயோக்கிய ராஸ்கல் ஏற்கனவே ஜெயில கொண்டு போய் போட்டுமே கூட அவன் அடங்கலல்ல, அவனோட திமிரை நான் அடக்குறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ நம்ம நாகம் இருந்துட்டு இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு வந்து போக போறாங்க. உண்மையிலே இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா நாகுக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்ததான் நாகு இருந்துட்டு அந்த தினேஷை உண்டு இல்லைன்னு பண்ணுவாங்க. இப்படி பல சூப்பரான சம்பவங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.